ஓபிஎஸ் இருக்காரு, ஏடிஎம்கே சேர்த்துள்ளாங்க. ஒருவேளை இந்த கூட்டணி உறுதியாகி சீட்ஷேரிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரச்சாரத்தின் போது திரு டிடிவி தினகரன் ஏடிஎம்கே கண்டெஸ்ட் பண்றாங்க பிரச்சாரத்துக்கு போவாரா? அவர்கள் அழைக்கின்ற பட்சத்துல நாங்க பிரச்சாரத்துக்கு போவோம். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக எனும் தீய சக்தியை அழிக்க அதிமுகவிற்கு பிரச்சாரம் செய்வேன் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அதிரடியாக அறிவித்துள்ளார். ஓபிஎஸ் இருக்காரு, ஏடிஎம்கே சேர்த்துள்ளாங்க. ஒருவேளை இந்த கூட்டணி உறுதியாகி சீட்ஷேரிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரச்சாரத்தின் போது திரு டிடிவி தினகரன் ஏடிஎம்கே கண்டெஸ்ட் பண்றாங்க பிரச்சாரத்துக்கு போவாரா? எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் போட்டியிருக்கார் தொகுதிகளுக்கு பிரச்சாரத்துக்கு போறாங்க. அதாவது நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றி அதை பற்றி பேசுவதற்கு தகுதி எனக்கு இருக்கு. இன்னொரு கட்சியை பத்தி நான் பதில் சொல்றது நாகரிகமா இருக்காது. இருக்க சார் பதில் வர்றது ஏன் அவசரப்படுறீங்க? அதனால நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பெற்று திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்தணுங்கிற ஒரே இலக்கோட தான் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில பயணிக்கிறோம். அதில் அதிமுக இன்னும் எந்த கட்சிகள்லாம் திமுகவை எதிராக போராடுறாங்களோ அவங்க எல்லாம் வரணும்னு சொல்லி நான் 7-8 மாசமா சொல்லிட்டு வரவங்க முன்னாடி. இப்ப அதிமுகவும் அது திரு அமித்ஷா அவர்கள் முயற்சியில வந்திருக்கு. இன்னும் போக போக பல கட்சிகள் வரும். தேர்தல் நேரத்தில் உறுதியாக அமமுக பொதுச் செயலாளராகிய நான் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு 234 தொகுதிக்கும் அவர்கள் அழைக்கின்ற பட்சத்துல நாங்க பிரச்சாரத்துக்கு அவசியம் சொல்வேன். இன்னொரு கட்சி வருமா போகுமான்னு நீங்க அந்த கட்சியை சேர்ந்தவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்விய என்னிடம் கேட்பது எப்படி சரியா இருக்கும்? இப்ப புதிய தலைமுறை டிவியில ஒண்ணு நடக்குது, அந்த ரிப்போர்ட்டர் தான் நான் கேட்க முடியுமே தவிர நியூஸ் 18 ரிப்போர்ட்டர் நான் கேட்டா எப்படிங்க சரியா வரும்? நான் கேட்டதும் 234 தொகுதிக்கு போவேன், அழைக்கப்படுகின்ற பட்சத்துல போவேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.